வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஓகே, நாளைக்கு நிஃப்டி நம்ம நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்தோம் இல்லையா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எது, சப்போர்ட் எது அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அதோட மார்க்கெட் வந்து எப்படி இன்றைக்கி ட்ரேட் ஆச்சு, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு, எந்த மாதிரி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, நிஃப்டினுடைய ஓப்பன் அப்படின்னு பார்த்தோம்னா அது ப்ரீவியஸ் டைனுடைய ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பன். ஸோ ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து தொடர்ந்து வந்து ஃபால் ஆகி என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய 22,350 அப்படிங்கிறது நம்மளுடைய S1. அந்த S1க்கு கீழே ஒரு 1/2 hour கேண்டில் க்ளோசிங் கொடுத்து மார்க்கெட் இன்னைக்குடைய லோ அப்படின்னு பார்த்தோம்னா 22,234 ரூபா அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இன்றைக்கி லோவாக வந்துச்சு. ஓகே, இறுதியாக மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்தது வந்து 22,300 அப்படிங்கிற இதில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய ப்ரீமியம், அதாவது என்னென்னா காலுடைய ப்ரீமியம் எப்படி இருக்குது, புட்டுடைய ப்ரீமியம் எப்படி க்ளோசிங் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, நிஃப்டி புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து 22,300 உள்ள புட் ஆப்ஷன் வந்து நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து 103 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆகிருக்கு. ஓகே, அதேமாரி காலுடைய ப்ரைஸிங், கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 111 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆகிருக்கு. ஓகே, இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணோம்னா 111 103 இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்வோம்னா 100 ரூபா அப்படிங்கிற லெவலில் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அன்றைக்கி. ஓகே, அப்போ மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு R1 அப்படின்னா நமக்கு வந்து 22,400 ஆக்ட் ஆகும். ஓகேவா, 22,400 எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸாக மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தால் வாலட்டைல் அப்படி மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் 22,400 தான் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது வந்து இந்த நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் சொல்லுவோம் இல்லையா, ஐபி லோ ஐபி ஹைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஐபியினுடைய லோ, ஐபி லோவில் இருந்தால் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு. ஓகே, 22,400. ஓகே, சப்போர்ட் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து 100 ரூபாயை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 22,200 அப்படின்னா நம்மளுடைய, அதாவது இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து லோவாக வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 22,234 ரூபாய்க்கு நமக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து S1 அப்படிங்கிறது நேற்றுக்குள்ள S2 தான் இன்றைக்குள்ள S1. 22,200ங்கிறது நம்மளுடைய S1 வந்து நேற்றுக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம்ல S2, அதுதான் இன்றைக்கி S1 இருக்குது. ஓகே, நாளைக்கு அதே மாதிரி நம்ம வந்து 2 ப்ரைஸ், அதாவது இது ஷார்ட் ரேஞ்சு ஒயிட் ரேஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது 200 ரூபாயை நம்ம வந்து ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கணும். நம்ம வந்து 200 ரூபாயை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணுவோம். ஓகே, 200 ரூபாயை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து R2 அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தோன்னா 22,500. ஓகேவா, 22,500 நம்ம நேற்றுக்கு கொடுத்துருந்த 22,585ங்கிறது R1 இருந்துச்சு. இன்றைக்கி R2 அப்படிங்கிறது 22,500. ஓகே, S2 அப்படின்னா நமக்கு வந்து 200 மைனஸ் பண்ணோம்னா 22,100 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து S2வாக இருக்கும். ஓகேவா, 22,100. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 22,100 S2வில் எப்படி நமக்கு ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கன்னு பார்க்கணுன்னா நம்ம வந்து ஒரு லைனை வந்து இதில் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகே, 22,100 ஒரு லைன் வச்சுருக்கோம். நம்ம இந்த லைன் வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி ப்ரீவியஸாக ட்ரேட் நடந்திருக்கு, அது சப்போர்ட்டாக இருக்குமான்னு பார்க்கலாம். ஓகே, 22,100 பார்த்தோன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸாக வந்து நமக்கு வந்து இதில் வந்து க்ளோசிங்கே கொடுத்துருக்கு மார்க்கெட். என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து
ஏப்ரல் 19ஆம் தேதி மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்து அந்த 22,100 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டிக்கான ப்ரிடிக்ஷன் இதுதான். R1 R2 S1 S2 எதுன்னு பார்த்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.